லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் இன்பாக்ஸை பற்றி பி கேர்ஃபுல்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபீச்சர் ஃபஸ்ட்டே இருந்துச்சா இல்லை ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து கொடுத்தாங்களான்னு தெரியல. நீங்கள் டவுட் கேட்கும்போது தான் நானே செக் பண்ணேன். நீங்கள் போகிற ஸ்னாப்பை உங்களால் அன்டூ பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்னாப் போடும்போது ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் கீழே அன்டூ பட்டன் வந்து ஷோ ஆகும். அதை அன்டூ பண்ணிட்டீங்கன்னா அந்த போகிற ஸ்னாப் கேன்சல் ஆகிடும். நம்ம போடுற எல்லா ஸ்னாப் ஃபோட்டோஸையும் இப்போ ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். அதை சேவும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ரைட்டில் இருக்கிற அந்த 4 பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்னாப் எல்லாமே ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி உங்களால் டெலிட்டும் பண்ணிக்க முடியும், இல்லைனா உங்கள் கேலரியில் சேவும் பண்ணிக்க முடியும். நீங்கள் எடுக்கிற ஸ்னாப்பை இப்போது கஸ்டமைஸ்டாக ஷேரும் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் ஃபாலோ பேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேரும் பண்ணிக்க முடியும். எப்படின்னா கீழே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் ஃபாலோ பேக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே இது ஷேர் ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த இன்ஸ்டன்ட் இன்பாக்ஸ் ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வச்சாலும் திரும்ப அது டிஎம்ஸில் ஷோ ஆகுதுன்னு. அது எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்னாப் ஷேர் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருக்கிறது ஆன் ஆகிடுது. இது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பக்ஸா இல்லை வந்து அது ஃபியூச்சரானு தெரில. ஒருவேளை அது பக்காக இருந்தால் ஃபியூச்சர் அப்டேட்டில் கிளியர் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் இப்போ சொன்ன எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.